ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நான் பெரிய லாங் வீடியோவாக போடலான்னு நினச்சிட்டு தான் உங்களை நான் அந்த குழம்பு எப்படி வைக்கணுங்கிற ரெசிபியை நான் லாங் வீடியோவில் போய் பார்க்க சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு செகண்டு கம்மியாக இருக்கனால அது லாங் வீடியோவில் போகல. அதனால் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான தக்காளி, மிளகா எல்லாம் எடுத்துக்கணும். நான் மாங்காய் போடாதனால தக்காளி பழம் 2 எடுத்துக்கிட்டேன். புளியும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொஞ்சம் நிறைய வைக்கிறதுனால கொஞ்சம் புளியும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் தேங்காய் கூட நான் மிளகு பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்து போட்டு அரைப்பேன். அப்போ கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நான் 2 சேர்த்து போட்டு தான் அரைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது பொடி உள்ளி நிறைய போட்டு வச்சா நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மீன் குழம்புக்கு பொடி உள்ளி தான் நல்லாயிருக்கும். ஒரு 10-15 போட்டாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு எல்லாம் போட்டு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் பிறுன்னு இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மீன் குழம்புக்கு நல்லா நைஸாக அரைச்சா தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த செம்மீன் உங்கள் ஊரில் என்ன ரேட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் ஊரில் 200 சொன்னாங்க 3 மீன். உங்கள் ஊரில் இந்த மீன் என்ன ரேட்டு இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மீன் கழுவி வச்சுருக்கு. நான் மீனும் தலை போடுவேன். என் பையனுக்கு மீனோட தலை ரொம்ப பிடிக்கும். நெத்திலி மீன் தவிர எல்லா மீன் மண்டையும் என் பையனுக்கு போட்டுடணும். அந்த மீன் மண்டை சாப்பிட முடியாதனால அதை போடுறதுக்கு இல்லைன்னா அதையும் போட்டு வையுமா அப்படின்னு சொல்லிடுவோம். அது பிறகு மஞ்சள் பொடி, தக்காளி, மிளகா எல்லாம் போட்டு இது வச்சுக்கிடணும். நம்ம மீன் குழம்புக்கு தாளித்து ஊற்றக்கூடாது. தாளித்து நான் ஊற்ற மாட்டேன். தாளித்து ஊற்றினா அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு வராது ஃப்ரெண்ட். இந்த நல்ல மிளகு வச்சு அரைக்க மறந்துட்டேன். அதனால் நல்ல மிளகு பொடி போட்டுக்கிட்டேன். நல்ல மிளகு முழுசாக வச்சு அது மசாலா அரைக்கும்போது அரைச்சிக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையுமே நிறைய போட்டுக்கிட்டேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மனம் நல்லா வரும். அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுக்கிடணும். ஏன்னா மீன் கொதித்த பிறகு மீன் கிண்டி கொடுத்தோன்னா நம்மளுக்கு மீன் உடஞ்சிரும். அதனால் நம்ம மீன் குழம்பு கொதித்த பிறகு ஆப்பை விட்டு கிண்டி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா மீன் அவ்வளோ உதிர்ந்துடும். அதனால் நம்ம அதை கிண்டி விடாமல் இது பண்ணணும். கொதித்து வந்தோடனே குழம்பு கலரே எவ்வளோ பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டே இருந்தாலுமே குழம்பு கொதிச்சுட்டே தான் இருக்கு.